வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் அரிசி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 கப்பு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு துணியில் வடிகட்டி நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் உருட்டு உளுந்தம்பருப்பு இல்லைன்னா உடச்ச உளுந்தம்பருப்பு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. இதை வெறும் வானிலையில் வறுத்து அதை காய வச்சு அரிசியோடு கலந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அரைச்ச மாவை 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணோம்னா முறுக்கு நல்லா சுவையாகவும் ருசியாகவும் வரும், மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைன்னா ரெடிமேட் மாவு வாங்கி பண்ணலாம். இப்போ இந்த மாவோட நான் கொஞ்சம் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் எடுத்து கரைச்சிருக்கேன். இதை நல்லா கட்டி சேராமல் கரைச்சி இந்த மாவில் இப்போ ஊற்றிடலாம். மாவு நல்லா பிசையணும், கட்டி சேராமல் பிசைங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இல்லைன்னா மாவு நம்ம முறுக்கு சுட்டு முடிக்கவங்களையும் புளிச்சிரும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் மாவு. மாவு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இப்போ முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. முறுக்கு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பிழிஞ்சிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக பிழிஞ்சிக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக பிழிஞ்சிக்கலாம். எண்ணெயில் போட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். முறுக்கு வெந்ததும் இப்போ எடுத்துடலாம். இப்போ சுவையான அரிசி முறுக்கு தயாராக இருக்குது. எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள்.